வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம்? அதாவது பன்னீர். கடைகளில் விலை அதிகமா கொடுத்து வாங்குற பன்னீரை நம்ம வீட்டுல எப்படி தயார் பண்ணலாம், அந்த பன்னீரை வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மற்ற சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன நீங்க பன்னீர் வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் அந்த டிஷ்ஷுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாலே நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு லிட்டர் ஃபுல் க்ரீம் பாலை நான் நல்லா காசி வச்சிருக்கேங்க. நல்லா பால் பொங்கி வர அளவுக்கு காஞ்சி இருக்கணும். இங்கே பாருங்க, ஒரே ஒரு எலுமிச்சைப்பழ ஜூஸில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க. டைரெக்டாக எலுமிச்சைப்பழத்தை அதில் பிழியக்கூடாதுங்க. இப்போது இந்த கொதிக்கிற பாலில் நாம் இப்போ பிழிய போகிறோம். எப்படி பன்னீர் எடுக்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும், மொத்தத்தையும் டப்புன்னு அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணோம்னா தான் பால் உங்களுக்கு தெரியறது தெரியும். நல்லா பாருங்க, நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கலந்து வச்சு ஊற்றுனேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? பால் நல்லா திரிஞ்சு அழகாக வருது பாருங்க. பன்னீர் நல்ல பால் நம்ம எப்படி ஊற்றணும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெறும் தண்ணி அழகாக அப்படி பிரிஞ்சு வருது பாருங்க, திரண்டு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்படியே அழகா திரிஞ்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி கீழே அடியில ஒரு பாத்திரம் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு அதில் இருக்க தண்ணியை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். நல்ல சுத்தமான வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்குங்க. ஏன்னா ஒயிட்டாக இருந்தால் இதில் இந்த பன்னீரில் கலர்ஸ்லாம் ஒட்டாமல் இருக்கும். இதை எடுத்து இதில் பொறுமையாக ஊற்றிடணுங்க. தெரியுதுங்களா எப்படி தண்ணி பிரியுது பாருங்க? இதுதாங்க நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த பன்னீரை நம்ம கடையில் போய் வாங்கினா 200 ரூபாய் 250 ரூபான்னு வாங்குங்க. இதையே நம்ம அழகாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போ நமக்கு தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கும் நல்லா வீட்டிலே செஞ்ச பொருள் செஞ்சு கொடுக்கறதுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம அழகாக பிடிச்சி தூக்கிடணும். தூக்கிட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போடணும். எவ்வளோ தண்ணி வெடிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம 1 லிட்டர் பாலில் இவ்வளோ தண்ணீர் வந்திருக்குது. இந்த தண்ணி வந்துங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது குழம்பு வச்சா யூஸ் பண்ணிக்கலாம், ரசம் வச்சா யூஸ் பண்ணிக்கலாம், சாதம் வெடிக்கிறீங்க பாரு கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது சத்தானது. வேணும்னா நம்ம ஃபேஸ் வாஷ், கை கால் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். செடி தோட்டம்லாம் செடி வச்சுருக்கிறவங்க அழகாக செடிக்கும் ஊற்றலாங்க, வேஸ்ட்டு கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட பன்னீர் என்ன பண்ணணும், பச்சை தண்ணியில், ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் போட்டோம் இல்லைங்களா, அதோட புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ பச்சை தண்ணியில் போட்டு 2 தடவை அலசணும். எப்படி ஆக்கலாம்? ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா பச்சை தண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம், அந்த லெமன் போட்டதை இதில் அலசி சுத்தமாக அலசி எடுக்கணும். இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட் இருக்கும். இப்படி முக்கி எடுத்தீங்கன்னா அந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட்டு ரிமூவ் ஆகிடும். அலசி இப்படி போட்டு புழிஞ்சிடணும்.
இப்படி நம்ம இந்த மாதிரி பிழியும் போதே நம்ம நல்லா டைட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். கேக் மாதிரி ஆனால் நம்ம வெட்ட போகிறோம் இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நல்லா கையில் அப்படி ஒட்ட பிழிஞ்சிட்டு இப்போது இப்படி தட்டி தட்டி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். தெரியுதுங்களா? அகலமாக வச்சுட்டு போங்க. இப்போ எந்த கணத்துக்கு வெட்ட போகிறீங்களோ அந்த கணத்துக்கு இப்படி பண்ணிடணுங்க. பாருங்க, அழகாக ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸ்கொயரு உங்கள் இஷ்டம் தாங்க, நீங்கள் ஸ்கொயராகவும் இது பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாகவும். போட்டு நம்ம இப்போ ஒரு நல்ல தண்ணி நல்லா நொறுங்க. இந்த மாதிரி டைட்டாக ஒரு இன்ச்சு கனம் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம அது ஸ்கியூபாக கட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ இது மாதிரி அழகாக இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இது மேலே ஒரு கனமான கல் வெயிட், அவ்வளோதாங்க. ஒரு 4 hours இது அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா 4 hours கழித்து அழகாக கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே நம்ம வெயிட் வச்சுருந்தோம் இல்லை கல், அதுலேருந்து இதை பார்த்து எடுக்கணும். நம்ம கேக் பர்த்டே வெட்டுற மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு. நமக்கு கடைகளில் காசு கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்குறத வீட்லேயே நம்ம செஞ்சோன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் நம்ம இதில் கிரேவி பண்ணி கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.